வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடும் உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ள தேவன். ஆம் அன்பானவர்களே, உங்களை கரையில்லாமல் நிறுத்த வல்லவர், வழுவாமல் காக்க வல்லவர். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒரு வசனத்தை தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். அதை குறித்து இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த வீடியோ செய்திக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் கடைசி வரை காக்க வல்லவராக இருக்கிறார். தம்முடைய பார்வைக்கு முன்பாக, தம்முடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நம்மை நிறுத்தி நம்மை காக்க வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. யூதா எழுதின நிருபத்திலே, வேதாகமத்திலே இவ்வாறாக நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடும் உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ள தேவன். ஆம் அன்பானவர்களே, உங்களை கரையில்லாமல் நிறுத்த வல்லவர், வழுவாமல் காக்க வல்லவர். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் இருந்தபொழுது ஒரு வசனத்தை தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். அதை குறித்து இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவர் சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். தன்னைத்தான் வெறுத்தல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறது. ஆனால் அதை தவறாக புரிந்து கொண்டு அதிலே பெரிய பெரிய தத்துவங்களை இயற்றி அது வேறு மாதிரியாக பல வேளைகளிலே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவத்தில் மாத்திரமல்ல, இன்னும் பிற மார்க்கங்களிலும் தன்னைத்தான் வெறுத்தல் வரம்பு மீறிப்போய் தன்னைத்தான் வருத்திக் கொள்ளுதல் என்றாகிவிட்டது. ஏன் தன்னைத்தான் வெறுத்தல் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது என்றால், இயேசு உங்களையும் என்னையும் மீட்பதற்காக, தேவனுடைய குடும்பத்தாராக, தேவனுடைய நகரத்தாராக மாற்றுவதற்காக தம்மையே சிலுவையிலே தியாகம் செய்தார். அவர் தேவனாக இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் கோலம் எடுத்தார். புனித வெள்ளியிலே அதைத்தான் நாம் நினைவு கூறுகிறோம். ஆம் அன்பானவர்களே, உங்களுக்காக எனக்காக அவர் இரத்தம் சிந்தினார். உங்கள் பாவத்திற்கு கிரயம் செலுத்தவும் மன்னிப்பு உண்டாகவும் உங்களுக்காக எனக்காக இரத்தம் சிந்தி உங்கள் வியாதிகள், உங்கள் நோய்கள், உங்களுடைய எல்லா விதமான போராட்டங்களையும் அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். ஆகவே அவர் தம்மையே தியாகம் செய்தபடினாலே நாமும் நம்முடைய சுயத்திற்கு மறித்து அவருக்கு நம்மை அர்ப்பணித்து புதிய ஜீவனினால் நிரம்பி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா! நாமும் நம்மை அவருக்கு அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கையில புதிய ஜீவனினால், அவர் தருகிற புதிய ஜீவனினால் நிரம்பி வாழ அழைக்கிறார். இதை நாம் எப்படி சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்றால், நம் வாழ்க்கையை நாமே காப்பாற்றிக் கொள்ள முடியாது, நம் வாழ்க்கையை நாமே ஜெயித்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அழகா சொல்லணும்னா, நமக்கு நாமே பரிகாரத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியாது என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஜனங்கள் நிம்மதி தேடி, பரிகாரம் தேடி, விமோச்சனம் தேடி, என்னென்னவோ செய்து தங்களை வருத்தி கொண்டு மாயமான தாழ்மையிலே நடந்து கொண்டு நிம்மதியில்லாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் உள்ளத்தை எனக்கு தா, நான் உனக்குள் வருவேன், உனக்கு நிம்மதியை தருவேன். உன்னை நீ மீட்டு கொள்ள முடியாது, உன் முயற்சிகளினால் மீட்டு கொள்ள முடியாது, உன்னுடைய பக்தி முயற்சிகளினால் மீட்டு கொள்ள முடியாது, என்னை ஏற்றுக்கொள்ளுகிறபடினால் மீட்டு கொள்ள முடியும் என்பதை நீ புரிந்துகொள் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் இயேசுவுக்கு ஆங்கிலத்தில் பெயர் எப்படி இருக்குன்னா, he is the savior, he can save you. அவர் உங்களை மீட்க முடியும். எதிலிருந்து? பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, சாபங்களிலிருந்து,
சமாதானமற்ற சூழ்நிலையிலிருந்து அவர் உங்களை மீட்க முடியும் என்று அவர் நமக்கு சொல்லுகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது. இரண்டாவதாக, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் எப்படி அவருக்கு முன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் நம்முடைய சுயத்தினால் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய மூளை அறிவினால் நம் முடிவுகளை எடுக்கக்கூடாது. மாறாக கடவுளுடைய ஞானத்தையும் வழிகாட்டுதலின்படியும் நாம் நடக்க வேண்டும். இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், நாம் நம்மை மீட்டுக்கொள்ள முடியாது என்றும், அவரால் தான் நாம் பிழைக்க முடியும், அவருடைய வழிகாட்டுதலினால் தான் வாழ முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள விரும்புகிறார். அதைத்தான் தன்னைத்தான் வெறுத்தல் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னைத்தான் வெறுத்தல் சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் மத சடங்குகளை அதிகமாக பின்பற்றும் பொழுது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமா ஆயிடுவோம், ஆண்டவருக்கு பிரியமா இருந்தெல்லாம் நினைக்கிறாங்க. நிறைய நேரத்தில் அதிகமான மத சடங்காச்சரங்கள், மத சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்யும் பொழுது அது பெரும்பாலும் தங்கள் உள்ளத்தில் உள்ள குற்ற உணர்ச்சியை தீர்ப்பதற்காக தங்களை தாங்களே வருத்தி கொள்ளுகிற முயற்சிகளாக இருக்கிறது. அது அறிந்தோ அறியாமலோ பலருக்கு பெருமையை கொடுத்து விடுகிறது. அன்பானவர்களே, தன்னைத்தான் வெறுக்கிறோம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவத்தில் மிக முக்கியமான ஒரு உபதேசமாக இருக்கிறபடினாலே, தன்னைத்தான் வெறுத்தல் என்பது இயேசுவை உயர்த்துகிறதாக உங்கள் வாழ்க்கையில காணப்படணும். நீங்க எதையாகிலும் விட்டு விடுகிறேன், வெறுக்கிறேன், இயேசுவுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னீங்கன்னா, அதுல நீங்க மேன்மைப்படுறீங்களா அல்லது இயேசு மேன்மைப்படுகிறாரா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அநேகர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, தங்களை பக்தி மார்க்கமாக காட்டுவதற்கு உடையிலே மாற்றம் செய்கிறார்கள், உள்ளத்தில் மாற்றம் செய்கிறார்கள், அதிலே நடையிலே மாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லி என்னென்னவோ மாற்றங்கள் செய்கிறாங்க. ஆனால் அவைகள் யாவும் எதற்காக செய்யப்படுகிறது என்ற நோக்கங்கள் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அவைகள் யாவும் இயேசுவை மேன்மைப்படுத்துகிறதற்காகவா அல்லது நம்முடைய சுய பெருமைகளை மேன்மைப்படுத்துவதற்காகவா என்பது முக்கியமாக இருக்கிறது. ஆகவேதான் இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முடிவுகள் இயேசுவின் நோக்கத்திற்கு ஏற்புடையதாக, இயேசுவின் வார்த்தையின்படி அப்ரூவ் பண்ணப்பட்டதாக காணப்பட வேண்டும். அவர் சொல்லுகிற இரண்டாவது காரியம் என்னவென்றால், தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி அவருடைய சிலுவையை சுமக்கிறோம் என்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து மீட்டு விட்டார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நாமத்தின் நிமித்தம் நமக்கு துன்பங்கள் ஏற்படலாம். அவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் துன்பப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட துன்பங்கள் வரலாம். அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையை எடுத்துக்கொண்டு, அது ஒரு சிலுவையாக இருக்கிறது, அதை நாம் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். இல்லாவிட்டால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக தீர்மானங்களை, முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, ஒரு சிம்பிளான ட்ரெஸ் போடுறதுல கூட நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. இன்னைக்கு ரொம்ப நம்முடைய காஸ்டியூம்ஸ் அண்ட் கல்ச்சர் பயங்கரமான ஒரு சேஞ்சுக்குள்ளே போயிடுச்சு. நம்ம நல்லா பார்க்க முடியுது. மேலை நாட்டு சமுதாயத்தினுடைய கல்ச்சர் நம்முடைய ட்ரெஸ்ஸிங்கில், நம்முடைய வே ஆஃப் லைஃப்பில் அதிகமாக வந்துருச்சு. இன்னைக்கு காலையில் ஒரு ட்ரெஸ் எடுத்து நீங்கள் போடும்போது கூட யோசிக்கலாம், இந்த ட்ரெஸ்ஸை ஏன் போடுறீங்க? இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் நான் நல்லா ப்ரெசன்டபுளாக இருப்பேன், ரொம்ப நல்லா இருப்பேன்றதுக்காக போடுறீங்களா? இல்லை இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் நான் இவங்களை அட்ராக்ட் பண்ணுவேன் அல்லது இவங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு காரியம் நடக்கும் அப்படின்றதுக்காக போடுறீங்களா? அது ஒரு முடிவு. காலை எழுந்தோடனே நீங்கள் எதை செஞ்சாலும் ஏன் செய்கிறீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. உங்களுடைய மனசும் உங்கள் மாமிசமும் உங்கள் முடிவுகளை தீர்மானிக்கலாம். இல்லாவிட்டால் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய எண்ணமும் உங்கள் முடிவுகளை தீர்மானிக்கலாம். நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு நடப்பது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா கடைசி வரைக்கும், நம் கடைசி மூச்சு விடுகிற வரைக்கும் நம்முடைய ரட்சிக்கப்பட்ட அந்த புதிதான ஆவிக்கும் நம்முடைய மாம்சத்திற்கும் நம்முடைய மனசுக்கும் போராட்டம் உண்டு என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை உங்களுக்காக நான் இப்பொழுது வாசிக்கிறேன். கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. அது சொல்லுகிறது என்னவென்றால், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. இது ஒவ்வொரு விசுவாசிகளும் போராட்டத்தை அனுதினமும் கொடுக்கலாம்.
ஆகவே நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த போராட்டத்துல ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இந்த போராட்டத்துல ஒரு முடிவை எடுக்க வேண்டும். எப்படி எடுக்க முடியும்? உங்க சிலுவையை சுமப்பதன் மூலமாக. எப்படி நீங்க சிலுவையை சுமக்கப் போகிறீங்க? இயேசுவுக்கு இது பிடிக்காது, இத நான் செய்ய மாட்டேன். இயேசுவுக்கு இது பிடிக்கும், இத நான் செய்வேன். அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா! நான் சொல்வது உங்களுக்கு விளங்கும் என்று நான் நம்புகிறேன். தன்னைத்தான் வெறுத்து என்று ஆண்டவர் சொல்லி, அனுதினமும் சிலுவையை சுமந்து நடக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நாம் நம்முடைய முடிவுகளை சரியானபடி நம் வாழ்க்கையில எடுக்க வேண்டும். நம்மை முற்றிலுமாய் அவருக்கு கொடுக்க வேண்டும். இயேசுவிடத்துல உங்களுக்கு ரொம்ப அதிகமான அன்பு பெருகுச்சுன்னா, உங்க பரிசுத்த வாழ்க்கையினுடைய அளவு பெருகிட்டே இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, பரிசுத்தம் என்பது நாம் அவரோடு கூட கொண்டிருக்கிற உறவின் வெளிப்பாடாக இருக்கிறது. ஆம் அன்பானவர்களே, நாளுக்கு நாள் நீங்க அவரை நேசித்து அவரை நோக்கி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, உங்களை தானா அதிகமா ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் அதிகமா பெருகிட்டே இருக்கும். உங்களுக்கு பாவம் செய்ய பிடிக்காது. பாவத்தை பார்த்தா வெறுத்து ஓட ஆரம்பிச்சிருவீங்க. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் சுமந்து கொண்டு வரக்கடவன். ஆம் அன்பானவர்களே, அனுதினமும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற அர்ப்பணிப்பு இன்னைக்கு ஒரு நாள் நல்லா இருக்கும், நாளைக்கு சுமாரா இருக்கும், நாளை மறுநாள் இன்னும் சுமாரா இருக்கும்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வெற்றி பெற முடியாது. ஆமென். சிலர் என்ன பண்றாங்க, ஒரு நாள் நல்லா ஜெபம் பண்றாங்க, இல்லை சண்டே சர்ச்சுக்கு போனால் அந்த எஃபெக்ட் மண்டே வரைக்கும் இருக்கு. டியூஸ்டே ஆனவுடனே என்ன ஆயிடுது? திரும்ப பிரச்சனை ஆயிடுது. ஆண்டவருக்காக நிற்க முடியாதபடிக்கு தடுமாறுகிறார்கள். உலகம் அவர்களை மேற்கொள்ள பார்க்கிறது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், அனுதினமும் நீங்கள் சிலுவையை சுமக்க வேண்டும். யூ ஹாவ் டு வாக் இன் கன்சிஸ்டன்சி எவ்ரி டே. எல்லா நாளும் அவருக்கு முன்பாக நீங்கள் தீர்மானம் எடுத்து சரியானபடி நடக்க வேண்டும். அதனால்தான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கங்களிலே நான் சொல்வது உண்டு, உங்கள் மனசாட்சியை சுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. ஆமென். நீங்க கொஞ்சம் கூட பாவ வழிகளில் போனீங்கன்னா உங்க மனசாட்சியில ஒரு உறுத்தல் உண்டாகும். உடனே பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்துவார். நீங்க அப்படியே என்ன பண்ணிடலாம், ஆண்டவருக்கு முன்பா உங்களை தாழ்த்தி திரும்ப அவர் கூட அழகா நடக்க ஆரம்பிச்சிடலாம். ஆமென். இதன் மூலமாக தான் மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், தன்னைத்தான் அவருக்கு முன்பாக தன்னைத்தான் வெறுத்து வாழ்கிற வாழ்க்கை. ஆமென். கர்த்தர் இந்த வாழ்க்கையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆம் அன்பானவர்களே, நீங்க ரொம்ப ஆண்டவருடைய அன்பினால் நிரம்ப வேண்டுமா? நீங்க ரொம்ப அவருடைய மகிமையினால் நிரம்ப வேண்டுமா? நீங்க ரொம்ப அவருடைய கிருபையினால் நிரம்பி ஜெயமா ஜீவிக்கணுமா? ட்ரை பண்ணுங்க. ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை திரும்ப உங்களுக்காய் வாசித்து இந்த செய்தியை முடிக்கிறேன். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒவ்வொரு நாளும் நீங்க எனக்கு இப்படி செஞ்சிருக்கீங்களே சுவாமி, உங்க அன்பை நினைச்சு வியக்கிறேன்னு சொல்லணும். அடுத்தது, எல்லா நாளும் எப்போதும் எல்லா முடிவுகளிலும் உங்க வசனம்தான் எனக்கு சரியான வழிகாட்டல். மூணாவதா, எப்போதும் அதை ஃபாலோ பண்ணணும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப 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 அழகா உங்க லைஃப் மேலே போறதை நீங்க உணர முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தடுமாறுகிற காரியங்களிலே அவர்கள் தீர்க்கமாய் முடிவெடுத்து முன்னேறி செல்ல அவர்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகள் மகிமையின் மேல் மகிமையடைவும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடையவும், உம்மேல் கொண்டிருக்கிற அன்பிலே வளரவும் அவர்களுக்கு உதவி செய்யும். நீர் சொன்ன வசனத்தின்படி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன் என்று சொன்னீரே, அப்படி செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுத்து முன்னேறி செல்ல உதவி செய்யும். ஒவ்வொருவரும் உமக்கு ஆண்டவரை சாட்சிகளாய் ஜீவிக்க உதவி செய்யும். உம்மை பிரதிபலிக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். மத சடங்குகள் அல்ல, பாரம்பரியங்கள், சம்பிரதாயங்கள் அல்ல, மனசுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தவருக்கு உங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பது, அதில் தொடர்ந்து வாழ்வது, அவருக்கு பிடித்தமானவைகளை செய்வது, இதுதான் சுயம் வெறுத்தல். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த செய்தியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.